This is instant purposely, and the Sichuan twist is this instant mix of this purposely. So it's an interesting recipe. Do watch it till the end. It's done by Minama. This is Moham Jayaraman, is the creator of this instant purposely. Minama, இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? பருப்புஸ்லி. சரி, instant purposely. Instant பருப்புஸ்லி. Okay. தோரம் பருப்பு. இது வந்து இந்த ரெசிபி வந்து என்னோட மாமியோடது. She is a Mrs. மாட்டு பொண்ணோட மாமி மோகன். மோகன் ஜெயராமன். ஆமா. இங்க இல்ல இங்க இல்ல அமெரிக்கால இருக்கா. ஸோ அவளோட ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ரெசிபி. ஸோ அதை தான் இன்னைக்கு மீனாமா ஷேர் பண்ண போறா. இதுக்கு என்னென்ன எடுத்துட்டு இருக்கேம்மா? கடலைப்பருப்பு ஒரு கப்பு, தோரம் பருப்பு ஒரு கப்பு, பயத்தப்பருப்பு கொஞ்சம் 3/4 கப்பு. ஓகே. அதோட கொஞ்சம் மிளகா. ஆமாம், நான் ஒரு 8 எடுத்துருக்கேன். அவ இஷ்டம். ஸோ இதை வந்து ட்ரையாக அரைச்சி வச்சுக்கணும். ஸோ எனி டைம் யூ நீட் டு மேக் பர்பஸ்லி. இஃப் யூ ஃபீல் லைக் மேக்கிங் பர்பஸ்லி, நம்ம இதை ரெடியாக அரைச்சி வச்சுட்டதை அப்படியே எடுத்து பண்ணணும். ஸோ வில் ஷோ யூ இதை அப்படியே அரைச்சிக்கணும். ஸோ டோன்ட் ஆஸ்க் மீ இஃப் யூ ஹவ் டு சோக் அண்ட் ஆல். நோ நீட் டு சோக். இது வந்து இன்ஸ்டன்ட். ஸோ இது ஜஸ்ட்டு க்ளீனாக தான் இருக்கும். ஆர் எல்ஸ் ஒரு டவலில் தொடச்சிடலாம் இல்லைம்மா. ஒரு டவலில் தொடச்சிட்டு அப்படியே மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியதுதான். ஓகே, நம்ம அரைச்சிட்டு காமிக்கலாம். இல்லைம்மா, இது நம்ம எப்பயும் அரைச்சி வச்சுட்டு இருக்கிறது இல்லையா? பருப்பை போட்டு மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம். வேணுங்கிற போது எடுத்து பெசரி பேட்டில் வைக்கணும். ஆமாம், இன்னைக்கு எடுத்துக்க போகிறோம் பாருங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ ரொம்ப சௌரியம். போரலைன்னா கூட டக்குன்னு இன்னொரு தரம் போட்டு பண்ணிக்கலாம். பரவாயில்ல தெரிஞ்சுட்டு நம்ம இதை கொஞ்சம் கூட வச்சுன்னு பண்ணலாம். இது ஒன்றாகாது. ஏன்னா வரட்டில் தானே அரைச்சி இன்ஸ்டன்ட் பர்பஸ்லி மிக்ஸ் தானே. ஆனால் இதில் உப்பு போடல. அப்பக்கப்போ எவ்வளோ போட்டுக்கிறோம். இப்போ நம்ம எவ்வளோ எடுத்துக்க போகிறோமோ அதை எடுத்துக்கோங்க. நமக்கு இன்னையோட குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இது நம்மள்ட்ட எப்பயும் அரைச்சி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம மாமி சொன்னதுலேருந்து அரைச்சி நம்ம சாப்பிட்ற ஆளை பொறுத்தது. ஓகே, நம்ம அதுலேயே இன்னும் 2 பேர் கூட சாப்பிட்டா இன்னொரு 2 கரண்டி போட்டு பெசரி பிளேட்டில் வச்சுக்கணும். என்னம்மா இப்போ என்ன பண்ணுறேன்? உப்பை போட்டு இதை ஜலம் விட்டு பெசரிட்டு சரி அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிட்டு கறிகாயும் வேக வச்சுக்கிட்டோம். அப்படியே பருப்பு பண்ணிடலாம். ஓகே, ரைட். பண்ணி ஊற வச்சு நாழியாகி அப்புறம் வேட்டில் வைக்கிறத விட இது எப்போன்னு வேணும் தெரிஞ்சிட்ட போது எவ்வளோ வேணுமோ இந்த குவான்டிட்டி அதில் போட்டுக்கலாம். எத்தனை பேருக்கு என்ன வேணும்னு. ஆமாம், டக்குன்னு ஒரு கெஸ்ட் வராங்க. கெஸ்ட் வந்தானே டபக்குன்னு இதை போட்டு வேட்டில் வச்சு பருப்புஸ்லி பண்ணலாம். ஆமாம், பருப்புஸ்லி ஜோரா மோர் குழம்பு பருப்புஸ்லி. ஆமாம், எல்லாம் பண்ணிட்டோம். ஓகே, ரைட்டு. இப்போ இந்த உப்பை போட்டு ஓகே பெசரிக்காய். ஓ எஸ், போடுங்க. பெசரிக்கறி உப்பு போட்டேன். ஓகே, அவங்க எப்படி பண்ணியிருக்கேன்? பெசரி இருக்கேன். கையால் எடுத்துக்காம. ஓகே, ரைட். இது அப்படியே பெசரி இருக்கேன். நல்ல லூஸாகவே பெசரி. இதை இப்போ என்ன பண்ணோம்? வேட்டில் வைக்கணும். ஓகே, வேட்டில் இல்லை கறிகாயை வச்சுட்டு அது பக்கத்துலேயே அது மேலேயே வச்சாலும் பரவாயில்ல. ஓகே, கறியை வேக விடணும் இல்லையோ? ஆமாம். அதோடையே இதையும் பக்கத்தில் வச்சுட்டு அது மேலேயே வச்சுட்டு அது நல்லா. நீங்கள் இதில் வச்சுருக்கீங்களா? ரைஸ் குக்கரில் இந்த இதை வச்சுருக்கோம். பருப்பு கறி. இது என்ன வெஜிடபிள் போட்டிருக்கோம்? பீன்ஸு, கேரட், கேப்சிகம் அப்புறமா போடுவோம். ஆமாம். இது ஸ்டீம் பண்ணி எடுத்துனாச்சு. ஸ்டீம் பண்ணி இது வேக விட்டு எடுத்துட்டாச்சு. அந்த பெசஞ்சு வச்சோமே பருப்பு வச்சோம் அது. ஓகே, சூப்பராக இருக்குது. அது காம்போ மீனம்மா. இப்போ இது ரெடியாக இருக்குது. இதுவும் ரெடியாக வெந்துடுத்தது. நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்ம இப்போ எண்ணெயில் கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு தாளிச்சு இதை போட்டு பெசரி ஆஸ் யூஷுவல் பண்ண போகிறோம். இதான் நல்லா உசிலிச்சுட்டு அது உதிர ஆனதுக்கு அப்புறம் இந்த கறிகாயை எடுத்து புழிஞ்சு போட்டுருவோம். ஓகே, ரைட். பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் பர்பஸ்லிக்கு இப்போ வந்து அடுத்தது எண்ணெயை ஊற்றி கடுகு போட போகிறோம். ஓகே, போடுங்க. கடுகு போட்டோம். ஓகே, அது வெடி. பெருங்காயம் இல்லை, உளுத்தம்பருப்பு.
இருக்கும். அது இதுவாகட்டும், கோல்டன் ஆகட்டும். இந்த கரண்டியா? ஆமாம் அந்த கரண்டியே தான். இப்போ இந்த ஸ்டீம் பண்ண பருப்பு இதெல்லாம் சூப்பர் ஈஸியாக இருக்குல்ல? ரொம்ப ஈஸியாக இருக்கு. இதோட நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற வச்சு பிசைஞ்சுக்கலாமே. ஆமாம், இது ரெடியாக எப்போ டைம் இருக்கோ அரைச்சி கிரைண்ட் பண்ணி வச்சுட்டுடலாம். இந்த தாலெல்லாம், இந்த பருப்பெல்லாம் வச்சுட்டா வேணும்னா ஒரு கை போட்டு அப்படியே பிசைஞ்சுக்கலாமே. இப்போ ஆக்சுவலி மாமி சொன்னது வந்து டைரக்டா எண்ணெயில போட சொன்னா நம்ம தான். ஆமா, காணாது. ஓகே, மலர வெந்தாதான் கொஞ்சம் காணும். அதோட இல்ல கொஞ்சம் டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். என்ன சொல்றேன், அது அப்படியே பிசைஞ்சு அந்த இதை அப்படியே போடலாம்னு சொல்றா. அப்படி அது இந்த மாதிரி ஒரு வீட்டு வேக விட்டாதான் கொஞ்சம் கூட காணும். பயத்துக்கும் ஒன்றும் பண்ணாது. அது சீக்கிரம் இந்த மாதிரி உதுரும் அந்த வெந்தது. ஓகே, அது அத மாதிரி உதுராது. கரெக்ட். அதனால இப்படி பண்றத 5 நிமிஷம் என்ன இப்ப கரிகாய வேக வைக்க போறோம், அதுலயே வச்சுடலாமே. கரெக்ட், இதுக்கு உண்டான கரிகாய வேக தானே வைக்க போறோம். ஆமா, அதுலயே இதை வச்சா தானே ஆயிடுறது. சோ மாமி ரெசிபிய நீங்க மாத்திருக்கீங்க. அவள்கிட்ட காப்பிரைட் வாங்கினேல. இது இவ்வளவு காண்ற மாதிரி அது காணவே காணாது. உங்களுக்கு மாமி போன் பண்ணி சண்டை போட்டுருவாங்க. ஆமா, வராது. இப்படி பண்ணாதான் காணுங்கிறீங்களா? ஆமா, வேக விட்டாதான் காணும். இந்த ஷார்ட்னஸ் அதுக்கு வராது. ஓஹோ, இந்த மெத்தட தான் ப்ரோமோட் பண்றேன். ஆமா, எனக்கு இதான் சரின்னு பண்றது. அப்ப மாமிட்டு போன்ல பேசிட்டோம். ஏன்னா அவ ரெசிபி போச்சுண்ட போறா, அதை நீங்க தான் டீல் பண்ணும். ஆமா, நான் சொல்லுவேன். எனக்கு என்ன, நான் யாருக்காகவும் இல்லை, நான் நல்லது தானே மாதிரி அது உதுறாது. இருக்கிறது எப்போ எப்படி இது எவ்வளவு உதிர்ந்து இருக்கு பாரு. கட்டி கட்டியா நிக்காத. கரெக்ட். நம்ம பீன்ஸ் கேரட்டோட இதையும் சேர்க்க போறோம், கேப்சிகம். சோ இது வந்து வேக வைக்கல, அதனால இப்ப இந்த இதுல கொஞ்சம் போட்டு டாஸ் பண்ண போறோம். சாட்டே அவ்வளவுதான். அந்த சூடே போறோம், ஏன்னா அது ஈஸியா வெந்துடும். அப்புறமா அந்த வேக வச்ச பீன்ஸையும் கேரட்டையும் போட போறோம் இல்லையா? ஆமா, இது சூடா வர அளவு பண்றீங்களா? இன்னும் கொஞ்சம் நாலு கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் அதோட சேர்ந்துக்கிட்டோம் அது. ஓகே, சரிம்மா. இப்போ இதை ஸ்டீம் பண்ண இந்த இதை போடுறோம், கேரட்டும் பீன்ஸும். ஓகே, ஐயோ அழகா இருக்குமா. அது அப்புறம் நான் எடுக்கிறேன். கேமராக்கு ஒரு ஷார்ட் எடுக்க கலக்காதீங்க, இதை விட்டுருங்க. அம்மா இதை எடுத்துருங்க கரண்டியை, ஒரே நிமிஷம். எல்லா கலரும் இருக்கு. எல்லா கலரும். ஆனால் இந்த மாதிரி ஊற வைக்க இது பண்ணி ஊற வைக்கணுங்கிறது அவ சொல்லி தான் தெரியும். மாமி சொல்லி தான் தெரியும். இது மாதிரி பண்ணி வச்சுக்கிறது கூட எனக்கு இப்போ தெரியுது. சட்டுன்னு எங்கேன்னா யாரான்னு வந்தால் டக்குன்னு அதை எடுத்து பெசரி அப்படியே ஒரு வயிற்றில் வச்சு பர்பஸ் லேட் பண்ணிடலாமே. கொஞ்சமாக கறியாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, 2-3 பேர் நமக்கு போடணுன்னு டவக்குன்னு இதை நினச்சி அப்படியே வெயிட்டில் வச்சுட்டு அதில் இந்த கறிகாயை போட்டால் ஒரு 2 பேர் கூட வருமே. சூப்பரா. எனக்கு அதெல்லாம் விட்டு ஒரு சிறுத்தனால எல்லா கறிகாயும் போட்டதுனால ஜோரா நிறைய ஆயிடுது. இதையும் வச்சுன்னு இது பிசைஞ்சுக்கலாம், தொட்டுக்கலாம். நன்னாவும் கண்டு இருக்குது நிறையா. சூப்பரா இருக்கு. நம்ம ஒரு போல் தான் எடுத்துட்டோம், காமிச்சோமே. அதுக்கு இவ்வளவு பருப்பு சொல்லி வந்திருக்கு. ஈஸியா ஒரு 4 பேர் சாப்பிடலாம், 3 பேராவது சாப்பிடலாம். 4 பேரே ஈஸியா குழந்தைகள் டப்பாக்கு, சப்பாத்திக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம். இன்னும் ஏதாவது கிச்சன் கிங் மசாலா மாதிரி ஆட் பண்ணா ஆக்சுவலி சப்பாத்தி கூட ஸ்கூலுக்குலாம் வைக்கலாம், லஞ்ச் பாக்ஸ்க்கு. ஆனால் இந்த மாதிரி ஊற வைக்க இது பண்ணி ஊற வைக்கணுங்கிறது அவ சொல்லி தான் தெரியும். மாமி சொல்லி தான் தெரியும். இது மாதிரி பண்ணி வச்சுக்கிறது கூட எனக்கு இப்போ தெரியுது. சட்டுன்னு எங்கேன்னா யாரான்னு வந்தால் டக்குன்னு அதை எடுத்து பெசரி அப்படியே ஒரு வயிற்றில் வச்சு பர்பஸ் லேட் பண்ணிடலாமே. கொஞ்சமாக கறியாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, 2-3 பேர் நமக்கு போடணுன்னு டவக்குன்னு இதை நினச்சி அப்படியே வெயிட்டில் வச்சுட்டு அதில் இந்த கறிகாயை போட்டால் ஒரு 2 பேர் கூட வருமே. சூப்பரா. எனக்கு அதுதான். திஸ் வாஸ் இன்ஸ்டன்ட் பர்பஸ்லி. பட் ஒன் திங் ஐ வாண்ட் டு மேக் கிளியர், லைக் இது வந்து ஊற வைக்கிறதோட ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. லைக் சோக் பண்ணி பண்ணால் அதோட விட்டமின்ஸே தனி, நியூட்ரியன்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஊற வச்சு பண்ணால் டைம் இருந்தால் அதுதான் பெஸ்ட்டு. பட் வந்து இது இன்ஸ்டன்ட்டு. ஸோ நிறைய ஆஃபீஸ் கோவர்ஸ், எல்லா பேச்சுலர்ஸ்
எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நம்ம சொல்கிறோம் இல்லையா. மற்றபடி உடனே பாவம் எல்லாருக்கும் டவுட் வரும். ஆக்சுவலி வாஷ் பண்ணி ஊற வச்சாதான் அதில் எல்லா பருப்பு எல்லாத்துலேயும் அந்த ஃபைட்டிக் ஆசிட்னு ஒன்று இருக்கும். அது அப்போ தான் போகும். ஊற வச்சாதான் அந்த இது போகும். பட் இது வந்து ரொம்ப நல்ல மெத்தடு மாமியோடது. இப்போ வேர்ல்டே இன்ஸ்டன்ட் வேர்ல்டு தான். ஸோ இது ஒரு பெரிய ஸ்பெஷல் டிஷ். பருப்புஸ்லிங்கிறத இவ்வளோ நல்லா பண்ணலான்னு நிமிஷமாக பண்ணிடுறோம். ஆமாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுல. ஆமாம், டப்பாக்கள் பக்கம் யாராலும் வந்துட்டோன்னு டவார்னு இதை எடுத்து நினச்சோன்னா அதை அப்படியே சரி வெயிட்டில் வச்சு அப்படியே பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் ஆகிடுறது. ஸோ திஸ் இஸ் மீனாமா and Sujata signing off. So as always, if you have not already subscribed, do subscribe to my channel. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா give us a like and share this video with your friends and family. And as always, have fun cooking. ஸோ இதில் சுஜன் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ட் பர்பஸ்லி ஊற வைக்கவே வேண்டாம். தேங்க்ஸ் டு மை மாமி, திஸ் இஸ் சுஜன் ட்விஸ்ட். தட் இஸ் இன்ஸ்டண்ட்டாக பருப்பெல்லாம் ட்ரை பண்ண இன்ஸ்டன்ட் பவுடரில் பர்பஸ்லி பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் சுஜன் ட்விஸ்ட் from Sujan Fun Kitchen. So have fun cooking and stay healthy. Thanks for watching. Bye bye.